குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதாக தொழிலதிபரிடம் நகை, பணம் மற்றும் கார் பறித்ததாக போலீசாரால் சீரியஸாக தேடப்படும் சீரியல் நடிகை ராணி இவர்தான். சென்னையை சேர்ந்த சீரியல் நடிகை ராணி ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானவர். திருமணத்திற்கு பின்னர் தெலுங்கு சீரியல் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார். தமிழில் சிகரம், அலைகள், சொந்தம், அத்திப்பூக்கள், வள்ளி போன்ற தொடர்களில் வில்லி கேரக்டரில் நடித்த ராணி நிஜத்திலும் தன் வாழ்க்கையில் வில்லங்கமாக விளையாடியதாக தொழிலதிபர் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். கரூரை சேர்ந்தவர் ஹோட்டல் அதிபர் தினேஷ் ராஜ். இவருடன் நெருங்கி பழகி வந்த நடிகை ராணி அண்மை காலமாக தொடர்பை துண்டித்த நிலையில் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தினேஷ் ராஜ் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தன்னிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 60 சவர நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிய நடிகை ராணி BMW காரை எடுத்துக்கொண்டு சென்னை சென்றவர் திருப்பி தராமல் ஏமாற்றியதாக தினேஷ் ராஜ் புகாரில் தெரிவித்தார். இந்த புகாரை விசாரித்த கரூர் போலீசார் நடிகை ராணியை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவரது இல்லத்திற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்த முயன்றனர். ஆனால் ராணியின் வீடு பூட்டப்பட்டிருந்தது. போலீஸ் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தினேஷ் ராஜுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்து வந்தது. அதனை தீர்க்க தினேஷ் ராஜ் தென் மாவட்டத்தை சேர்ந்த சாதி கட்சி தலைவர் ஒருவரின் உதவியை நாடியுள்ளார். அவரது அறிவுறுத்தலில் நடத்தப்பட்ட இந்த குடும்ப பஞ்சாயத்தில் தொழிலதிபர் தினேஷ் ராஜனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட குடும்ப விவகாரத்தை பஞ்சாயத்து பேசி முடிப்பதற்காக பாலமுருகன், பாலாஜி மற்றும் நடிகை ராணி ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது ராணிக்கும் தினேஷ் ராஜுக்கும் ஏற்பட்ட நட்பு நெருக்கமான பழக்கமாக தொடர்ந்துள்ளது. ராணி மீது கொண்ட ஈர்ப்பால் தினேஷ் ராஜ் நகை, பணம், கார் என பலவற்றை அள்ளி கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடிகை ராணி அவரை பிரிந்து சென்ற நிலையில்தான் தினேஷ் ராஜ் இந்த மோசடி புகாரை அளித்திருப்பது தெரிய வந்தது. இருந்தாலும் தினேஷ் ராஜ் அளித்த புகாரின் பேரில் நடிகை ராணி, பாலமுருகன், பாலாஜி ஆகியோர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்துள்ள கரூர் போலீசார் தலைமறைவான 3 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.